இதுவரெல்லாம் ரீரிலீஸுக்கு வந்து ரிசர்வேஷன் ஹெவியாக போனது இதுதான். 6 தேட்டருக்கு பார்ப்போம், 6 தேட்டர் ஃபுல்லு. அது எவ்வளோ கொண்டாட்டமாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Prithvi, Women's Innerwear, your perfect partner. ஒரே நேரத்தில் தெரி கபாலி இவர் தான் மெயின்டைன் பண்ணார். நான் போகவே இல்லை. ஏன்னா இந்த பக்கம் ரஜினி சார், அந்த பக்கம் விஜய் சார், 2 பேரும் 2 ஜெயிண்ட். இங்கே காத்தால பிரேக்ஃபாஸ்ட் சாரோட இருப்பேன், லஞ்சுக்கு விஜய் சாரோட இருப்பேன். ஒரு சின்ன இன்சிடென்ட்னா அந்த பஸ் சீக்வன்ஸ் ஒன்று எடுத்தோம். ஒரு கிட்டத்தட்ட 2000 பேர் 3000 பேர் க்ரௌட் சீக்வன்ஸ் எனக்கு தெரியல. அந்த பஸ் சீக்வன்ஸ் எடுக்கும்போது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏதோ க்ரௌடை தப்பாக பேசிட்டார் மைக்கில். அவங்க யூனிட்டியாக கிட்டத்தட்ட 2000 பேர் சுற்றிக்கிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த டைமில் ரஜினி சார் அங்கே ஷூட்டிங்கில் இருக்கேன். எல்லாரையும் கேரவன் அமைச்சு பிரேக்குன்னு சொல்லி ஷிஃப்டிங் டைம்னு சொல்லி விட்டுருங்க, லைட்டிங் பண்ணு, ஏதோ ஒன்று சொல்லிடுங்கன்னு சொல்லி கேமராமேனுக்கும் டேரக்டருக்கும் சொல்லிட்டு நான் அங்கேருந்து பறந்து வரேன். 4 சைரன் வச்சு வண்டி வந்து முதல் தளபதி அவர் அனுப்பிச்சிட்டேன். அவருக்கு தெரியாது, சாருக்கு சொல்லலை இந்த பிரச்சனையே, தெரியாது, இந்த பிரச்சனையே தெரியாது. அவர் வந்து ஃபோன் பண்றாரு திடீர்னு, சார் எங்க கோவப்பட்டாரு, யாரை கேட்டு நீ வந்து என்ன திட்டினாரு. நான் சொல்லுவேன், சார் 5000 பேர் இருக்காங்க சார், கொஞ்சம் இருங்க சார், செக்யூரிட்டி கூட இல்லை, அவங்க தாங்க எனக்கு பாதுகாப்பு, என்ன அவங்கள மீறி எனக்கிட்ட யார் வர போறா, நீ கம்முன்னு இருக்க போறதா அப்படின்னு சிரிச்சுனே போயிடுவேன். பார்த்தீங்கன்னா சச்சின் வேலை கடந்த ஒரு 5 மாசமா போயிட்டு இருக்கு. ஆனால் நான் 1 வருஷமா இதுக்கு தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், தாத்தா பெருசா பண்ணணும் பிளாஸ்ட் தான் அப்படின்ற. 9ஆம் வார பத்திரிக்கையில் வந்து அவரை வந்து கூப்பிட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்க சொல்கிறாங்க. அந்த மீட்டிங்க்கு நானும் போயிருக்கேன். அப்போது அவர் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி தானு சாரை பற்றி நான் சொல்லணும்னா எங்கள் அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானமாக நான் தானு சாரை நினைக்கிறேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஆமா சார், சார் வரலாமா சார் ப்ளீஸ். இப்போ ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடியுமே நம்மளுக்கு அந்த டென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும்ல சார். இப்போ கூட நான் பார்த்தேன் கொஞ்ச நேரத்தில் எத்தனை ஃபோன் கால்ஸ். ஐம் லைக் ஐ டோன்ட் நோ, இது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க நீங்கள் சீரியஸாக? தொட்டு வரக்கூடியதுன்னு அது பழகி போச்சு. ஆமாம், படம் ரிலீஸ்ன்னும் போது நிறைய ஓவர்சீஸ்லேருந்துலாம் நிறைய கேடிஎம் கொடுக்கணும்னு கேட்பாங்க, அதுக்கு ரெடி பண்ணோம். இந்த சைடு நார்த் இந்தியா ஃபுல்லாக, சவுத் இந்தியா ஃபுல்லாக பப்ளிசிட்டி பண்ணோம், நார்த் இந்தியா பப்ளிசிட்டி பண்ணோம், அதுக்கு உண்டான பரிவர்த்தனை. அதுக்கப்புறம் திடீர்னு இங்கிலீஷில் எங்களுக்கு டைட்டில் போட்டு அனுப்புங்கன்னுவாங்க, முன்னே டைட்டில் இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்புவோம். அது சினிமாவில் இது வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடியது தான். ஆனால் உங்களை பொறுத்தவரை ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க சார்? இல்லை, இது வந்து நல்ல முறையில் இது சக்ஸஸ் பண்ணுறது தான் எங்களுக்கு சேலஞ்ச். அதுக்கு கட்டிங் போடுற மாதிரி, அதாவது இதுவரெல்லாம் ரீரிலீஸுக்கு வந்து ரிசர்வேஷன் ஹெவியாக போனது இதுதான். ஆமாம், இந்த படத்துக்கு. ஆமாம். ஸோ 6 தேட்டருக்கு பார்ப்போம், 6 தேட்டர் ஃபுல்லு. அது எவ்வளோ கொண்டாட்டமாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எதிர்பார்த்தீங்களா? எனக்கு மாத்திரம் நிச்சயமாக தெரியும். ஏன்னா இந்த இன்றைக்கி இருக்கிற யூத் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுங்களுக்கெல்லாம் இன்றைக்கி 20 வயசு 25 வயசு 30 வயசுன்னும் போது அதுக்கு வந்து கொண்டாடும் தேட்டரில். நீ பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், அதுக்கு இப்போவே ரிசல்ட் கிடச்சிடுது. ஓகே ஓகே. ஆனால் எனக்கு இப்போ நீங்கள் கீழே ஒரு விஷயம் நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னீங்களே, இல்லை இதுக்கான ஒரு விஷயம் நான் இன்னும் விஜய் சார்கிட்ட பேசலை அப்படின்னு. ஏன் அது தானு சார் யூஸ்வலாக எப்பவுமே ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும், பேசிடுவீங்க, சில விஷயம்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் இந்த ஒரு படத்துக்கு அதுக்கான விஷயம் இல்லை? எதுக்குமே வந்து இந்த படம் ரீரிலீஸு இதுக்கு போய் அவர்கிட்ட போய் இன்றைக்கி இருக்கிற அவர் பொலிட்டிக்கல் பிசினஸில் வந்து அதை அவர் ஃப்ரீடமாக விட வேண்டியது தானே. அதுக்காக தான் நான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற. ஓகே சார், யூசுவலா என்ன மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க? பயங்கர விளையாடுவீங்க பேர பசங்க எல்லாம் சொல்றாங்க, என்ன விளையாடுவீங்க? மேல பேர பசங்க கிரிக்கெட் விளையாடுவேன். ஆக்சுவலாக நான் வந்து ஸ்கூல் பண்ணும்போது கிரிக்கெட்டில் வந்து டாப் ஸ்கோரர் நான். ஓ, அதே மாதிரி கேரமில் வின்னர் நான். சார் உங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு திறமை இருக்கா? இது தெரியாம போயிடுச்சு சார். வணக்கம் சார். அதுதான் என்னுடைய மூத்த மகன். வாவ், சூப்பர். அதாவது பிஸ்னஸ் மேக்னெட், பிஸ்னஸில் மேக்னெட். ஆமாம், ஒரே நேரத்தில் தெரி கபாலி இவர் தான் மெயின்டைன் பண்ணார். நான் போகவே இல்லை. மலேசியாவுக்கு நான் போகலை, கோவாவுக்கு போகலை. மலேசியாவில் வந்து கபாலினுடைய ஃபுல் பிஸ்னஸ் ஷூட்டிங் அவர் தான் ஹேண்டில் பண்ணார். இந்த சைடு நார்த் சைடு வந்து தெரி நடந்ததுன்னா, சவுத் சைடு வந்து கபாலி. ஸோ இங்கே ஒரு 24 நாள் ஷூட்டிங், இங்கே 30 நாள் ஷூட்டிங். இவ்வளோத்தையும் இவர் ஒரே நேரத்தில் இருந்து சமாளித்ததெல்லாம் வந்து நான் என்னால் அது ஒரு பெரிய, அது அவ்வளோ கேப்பபிளான பர்சன். வாவ், இது எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம். எப்படி சார் இது என்ன பிஸ்னஸ் மேக்னெட், அது அவர் சொல்லும்போது ஐ திங்க் இட் இஸ் வெரி ப்ரவுட். கபாலி தெரி நடக்கும்போது அது குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பக்கம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 450 500 மெம்பர்ஸ். நார்மலாக குழுனாவா 50 பேர் 100 பேர் இருப்பாங்க. பட் இது வந்து மேக்ஸிமம் 450 மெம்பர்ஸ். இந்த நார்த் கோவாவில், சவுத் கோவாவில் 450 மெம்பர்ஸ், கிட்டத்தட்ட 2 யூனிட்.
அதுவும் நல்லாவே தெரியும் 1.5 மணி நேரம் இங்கேருந்து ட்ராவலிங் 1.5 மணி நேரம் 2 ஷூட்டிங் பார்க்கணும். பட் அப்பாவுக்கு டெஃபினட்டாக சென்னையில் இருந்தாகணும். ஏன்னா இஸ் அ மெயின் மாஸ்டர் இன் எவ்ரி திங். ஸோ அவருக்கு வந்து ஃபினான்ஷியல் ட்ரபிள் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா டெய்லி ஷூட்டிங் நடத்தும், டெய்லி அவ்வளோ லேக்ஸில் செலவாகும். அதுவும் அந்த டைம்லலாம் இப்போயாவது நிறைய டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு, அப்போல்லாம் டிஜிட்டலும் கிடையாது. ஸோ வி ஹேவ் டு பே எவ்ரிடே எக்ஸ்பென்சஸ். அங்கே லோக்கல் க்ரௌடுக்கும் சரி எல்லாம் பண்ணணும். அதனால் அவர் இங்கே இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். சரி, ஏன்னா அவர் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபண்டை, நாங்கள் அங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும், அவ்வளோதான். எப்போ பிளானிங் தான். இல்ல பிளானிங் தாண்டி சார் நீங்க சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வாட் எவர் வி ஃபீட் அதை தாண்டி அந்த எக்ஸிகியூஷன்ல ஒரு விஷயம் தப்பாச்சுன்னா டோட்டல் காலி. பட் டெஃபினெட்லி அது வந்து எப்படி இப்போ அவர் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தான். ஏதோ ஒன்று சம்டைம்ஸ் திடீர்னு ஒரு விஷயம் நம்ம தப்பா டெசிஷன் எடுத்துருக்கலாம், அப்பா கிட்ட நம்ம கன்வே பண்ண முடியாம இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது நடந்து திட்டலாம் வாங்கிருக்கீங்களா? ஃபாதர் மாதிரி இருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா சில அவர் வருத்தப்பட்டது கிடையாது. இது வரைக்கும் ஒரு விஷயம் கூட நான் அப்பா கிட்ட டிசிஷன் கேட்டதே கிடையாது. இட்ஸ் ஆல் மை ஓன் டிசிஷன். ஷூட்டிங் ஸ்பாட் பொறுத்த வரைக்கும் அவர் என்றைக்குமே எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. அதனால தான் என்னால் அந்த அளவு எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா இந்த பக்கம் ரஜினி சார், அந்த பக்கம் விஜய் சார், 2 பேரும் 2 ஜெயிண்ட்டு. இங்கே காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டு சாரோட இருப்பேன், லஞ்சுக்கு விஜய் சாரோட இருப்பேன். திரும்பி விஜய் சார் ஷார்ட் ஆடுத்தோன்னே அங்கே போயிடுவேன். சார் அந்த பிரேக்லேருந்து அவர் வரும்போது அங்கே இருப்பேன். திருப்பி 4:30 மணிக்கு விஜய் சார் பேக்கப், 5:30 மணிக்கு பேக்கப் போகும், விஜய் சார் கிட்ட இங்கே நிற்பேன். அவர் சென்ட் ஆஃப் பண்ணுவோம். திருப்பி நைட் ரஜினி சார் ரூமில் போய் அவருக்கு உண்டான ஃபுட், ஏன்னா அவருக்கு வந்து அந்த டைமில் தான் கொஞ்சம் இது இருந்தது. ஸோ அதனால் சார் கூட வந்து மார்னிங் 7:30 நைட் 9 o'clock தான் அவர் ரூம் விட்டு வெளியே வருவேன். நான் திரும்பி நைட் 9 o'clock வந்துட்டு இங்கே ரஞ்சித்தோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அங்கே அட்லியோட டிஸ்கஸ் பண்ணுவேன். இதெல்லாம் அப்பா கிட்ட நான் கேட்டதும் இல்லை, சொன்னதும் கிடையாது. எவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்குது, சொன்னதே கிடையாது. அதுக்கும் வராது. ஆமாம். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தா ஒரு சின்ன ரீசன் விஜய் சாரை பற்றி சொல்கிறேன். ஏன்னா இது வந்து சச்சின் தருணத்தில் நீங்கள் எடுக்கிறீங்க சார். நான் விஜய் சாரை பற்றி ஒரு ப்ரௌட் மூமெண்ட் சொல்கிறேன். சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, அப்பாவுக்கு நான் எப்பயுமே ப்ரெஷர் கொடுக்கவே மாட்டேன். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சாலும் நானே செட்டில் பண்ணிவிடுவேன் இஷ்யூவை தவிர காதுக்கு போக விட மாட்டேன். இன்ஃபேக்ட் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் அவருக்கு கேட்பார், என்னடா அப்படி நடந்ததா அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி தான் கடவுள் பண்ணிக்கலாம் நான் நடத்திருக்கேன். ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு அந்த பஸ் சீக்வன்ஸ் ஒன்று எடுத்தோம். ஒரு கிட்டத்தட்ட 2000 பேர் 3000 பேர் க்ரௌட் சீக்வன்ஸ், நம்ம தெரியல. அந்த பஸ் சீக்வன்ஸ் எடுக்கும்போது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏதோ க்ரௌடை தப்பாக பேசிட்டார் மைக்கில். அவங்க யூனிட்டியாக கிட்டத்தட்ட 2000 பேர் சுற்றிக்கிட்டாங்க. விஜய் சார் இருக்காரு, அட்லி இருக்காரு, ஹீரோயிங் இருக்கிறாங்க, ஜிம்மி ஜாக்சன் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க செட்டில். நான் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த டைமில் ரஜினி சார் அங்கே ஷூட்டிங்கில் இருக்கேன். ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறாங்க, சார் இங்கே என்ன ப்ராப்ளம் தெரியல, கரெக்டாக லஞ்ச் டைம், பை காட் கேஸ் அது லஞ்ச் டைம். உடனே என்ன பண்ணேன், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லாம் அவங்க கேரவனுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. 1 ஹவருக்கு நான் வர வரைக்கும் நீங்கள் யாரையும் வெளியே விடாதீங்க, எல்லாரையும் கேரவன் அனுப்பிச்சு பிரேக்குன்னு சொல்லி ஷிஃப்டிங் டைம்னு சொல்லி விட்ருங்க, லைட்டிங் பண்ணு, ஏதோ ஒன்று சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேமராமேனுக்கும் டேரக்டருக்கும் சொல்லிட்டு நான் அங்கேருந்து பறந்து வரேன். நான் வரத்துக்குள்ளேயே என்ன பண்ணிட்டேன், எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்டும் பஸ்ஸில் ஏற்றிட்டேன். கிட்டத்தட்ட எத்தனையோ பஸ் வச்சோம், அத்தனை பஸ்ஸில் ஏற்றுறோம், எல்லாரையும் ஏற்றி வச்சு பஸ்ஸில். சாப்பிட்றது கூட பேக்டு ஃபுட் பிரியாணி கொடுத்துட்டேன், பிரியாணி வித் வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் அந்த ஒரு 1/2 hour ரெடி பண்ணுறோம். ஏன்னா எல்லாமே 1000 பேர் 2000 பேருக்கு சாப்பாடு போட முடியாது. ஸோ அதனால எப்பயுமே பேக்டு ஃபுட் தான் கொடுப்போம். அதனால அதை டக்குன்னு கொடுத்து எல்லாரையும் பஸ்ஸில் வச்சு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி பஸ்ஸை நிற்க வச்சிட்டேன். இவ்வளோ நான் பண்ணுறேன். பண்ணிட்டு அங்கே போய் ஸ்பாட்டில் இறங்கும்போது டைரக்டர் செட் யூனிட்டு, இப்போ கேமராமேன் யூனிட்டு, ஆர்டிஸ்ட்டு, ஃபைட் மாஸ்டர், நானும் இங்கே தான் இருக்கிறோம். ஏன்னா எந்த க்ரௌடும் இல்லை, அப்பா அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் க்ரௌடு விடலை. அந்த ஜூனியர் ஏஜென்ட்டும் நல்ல ஆள் தான். ஸோ அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா கபாலிக்கு தெரியும் 2 எடுத்துகிட்டு இருக்கோம். எங்கள் அந்த டைம் அப்பா ப்ரொடியூசர் கவுன்சில் பிரசிடென்ட்டு. அப்போ நான் சொன்னேன், ப்ரொடியூசர் கவுன்சில் பிரசிடென்ட்டு, எங்கள் படத்துக்கே ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கோவாவில் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்க எப்படி இருக்கும் அப்படின்னு. இல்லை சார், எதுவும் நான் பண்ணல சார், நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாதீங்க, மொத்த பேர் ஏறி உட்கார சொல்ல. அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ண தப்புக்கு நீங்கள் டைரக்டரையோ இல்லை எங்கள் டீமையோ எதுவும் பண்ண முடியாது. மொத்த பேரை வண்டியில் ஏற்றுன்னு சொல்லி ஏற்றி விட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து 1:15 வரேன். உள்ள வந்தால் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ரிலாக்ஸாக இருக்காங்க. கூப்பிட்டு என்ன சார்ண்ணே இந்த மாதிரி ப்ராப்ளம், அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்படி பேசிட்டா, அதில் ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டாங்க எல்லாருமே. அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை சார், மேக்ஸிமம் எடுத்துட்டேன் டைரக்டர் சொன்னார். ரொம்ப சந்தோஷம் சார், நான் இதுக்கப்புறம் ஏன்னா இது லோக்கல் ஏரியா, அவன் லோக்கல் ஏரியாவில் நம்ம எதுவும் இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி, பிரச்சனை பண்ண முடியாதுன்னு டிஜிபி கிட்ட சொல்லி 4 சைரன் வச்ச வண்டி வந்தது. முதல் தளபதி அவர் அனுப்பிச்சிட்டேன். அவருக்கு தெரியாது, சொல்ல 3 மணி இருக்கும், ஷார்ட்டெல்லாம் முடிஞ்சிச்சு, நாளைக்கு தான் சொல்லி அனுப்பிச்சிட்டோம். சாருக்கு சொல்லலை இந்த பிரச்சனையே, அவர் தளபதிக்கே தெரியாது இந்த பிரச்சனையே தெரியாது.
ஏன்னா தெரியாது மீன்ஸ் ஏதோ அரசப்பர்ஸ்லாம் வரமே தவிர பெருசா இல்லை. ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு, 90% முடிஞ்சிச்சு, இதோட அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்து கேமராமேனு, செட் டிபார்ட்மெண்ட், கேமரா இதெல்லாத்தையும் ஒரு யூனிட் அமைச்சு கூடவே வந்து என்ன பண்ணா ஹீரோயிங்கு டைரக்டர்லாம் அமைச்சிட்டு நான் ஃபைட் மாஸ்டர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் மட்டும் அங்கே ஒரு 2 hour அவங்க போய் ரீச் ஆகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணலைங்க. அவர் ஆக்ஷன் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு ஃபைட்டர்ஸோட வச்சு, டம்மி கேமரா வச்சு எடுத்துட்டு இருக்கோம். பயங்கர மாஸ்டர் பிளானோட தான் மூவ் பண்ணிருக்காரு. டம்மி கேமரா வச்சு நாங்கள் ஷூட் பண்றோம். அவங்க பாட்டுன்னு எகிரி குதிக்கிறாங்க, விழுறாங்க. திலீப் சுப்ராயனுக்கு தான் தேங்க் பண்ணோம் நான். அவரு நானு ப்ரொடக்ஷன் மேனேஜர் 3 பேர் இருக்கிறோம். 2-3 கேமரா அசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சுட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி கேமரா அப்படி திருப்பி சாரை கூப்பிடுறியா, இல்லை ஒரு நிமிஷம் நான் அட்ஜஸ்ட் பண்றேன், இப்படிலாம் சொல்லி அவங்க ரீச் ஆகிற வரைக்கும் நாங்கள் எதுவும் சொல்லலை. இது எல்லாத்தோட பியூட்டி எல்லாம் முடிஞ்ச பிறகு சாரோட இவர் இருக்கார் ராஜேந்திரன்ட்டு, விஜய் சாருக்கு. அவர் எப்பயுமே இஸ் பர்சன் ஹூ சேஃபாக சாரோடயே இருப்பார் அவர். ஸோ அவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு திடீர்னு, என்னங்க சார் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கேன் சார். அங்கே கோவப்பட்டாரு, யாரை கேட்டு நீ வந்தேன்னு என்ன திட்டினாரு, எதுக்கு நீ வந்தேன்னு என்ன திட்டினாரு. நான் சொன்னேன் இல்லை சார் பரந்தா சார் தான் உங்களோட அமுச்சு விட்டார் சார்னு. அப்போ சொன்னார் எதுக்கு அமிச்சாரு அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் சேஃபாக போகணும், அப்பா வந்து நம்மளை நம்பி விட்டுருக்காரு, நீங்கள் சேஃபாக போகணும்னு அமுச்சு விட்டாரு, அதனால் அவர் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னார். ஏதாவது ப்ராப்ளம் சொல்கிறேன்னாருன்னு. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம், தானுஷ் சார் வந்து அவர் பையனை அமிச்சாரு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, ஆனால் தானுஷ் சார் என்ன நம்பி தானே அவரை பாதுகாப்பு வச்சிருப்பாரு. அப்படி இருக்கும்போது நம்ம தானே அதுக்கு பொறுப்படுத்தணும். பரந்தாமன் எப்படி நீங்கள் கூப்பிட்டு வருவீங்க, மரியாதையாக போய் அவரை கூப்பிட்டு வா, உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாராம். சார் ரொம்ப டென்ஷனாக இருக்கார் சார், தயவுசெய்து எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், எங்கள் எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாரு, போய் கூப்பிட்டு வாங்க, அது மாதிரி தனியாக விடக்கூடாது பரந்தாமனை அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் இல்லைங்க எல்லாம் முடிஞ்சது, நானும் திலீப் சுப்ராயன் கடைசி காரில் ஏறி வந்துன்னு இருக்கோம். ஸோ விஜய் சாரை பற்றி சொல்கிறதுனால அவர் வந்து அந்தளவு நம்ம எவ்வளோ கேர் எடுக்கிறோமோ அதை விட 10 மடங்கு அவர் நம்ம மேலே கேர் எடுப்பார். சூப்பர் சார். ஆனால் இவ்வளோ விஷயம் இப்போ நீங்கள் சொன்னது வந்து சொல்கிறது கதை வேணால் ரொம்ப இதுவாக இருந்திருக்கும், பட் அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் ஐ திங்க் அப்பா என்ன நீங்கள் சொன்னாலும் அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்ததுனால தான் இவ்வளோ ஒரு டிசிஷன். எக்ஸாக்ட்லி அவர் வந்து ஓப்பன், அவருக்கு வந்து என்ன ஒரு ஃபோன் பண்ணி என்னடா போயிட்டியா, ரீச் ஆயிட்டியா, செஞ்சியா, என்னாச்சு, ஒரு வார்த்தை கேட்டதே கிடையாது. ஒரு வார்த்தை கிடையாது. எத்தனை மணிக்கு எப்பயோ ஃபோன் பண்ணுவேன், என்னடா நல்லா நடக்குது, நான் நல்லா இருக்கேன், சாப்பிட்டியா, சாப்பிட்டேன், சரிடா, வேற எதுவும் இல்லை, வேற எதுவும் இல்லை, சரி ஓகே, அப்படி அவ்வளோதான் டாக் இருக்கும். சார் நீங்கள் கரெக்டாக ஒரு விஷயம் சொன்னீங்க, எப்பவுமே வந்து ஐ லீவ் இட் டு அவர் செய்கிறது வந்து கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எப்போ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது, நம்ம பையன் ஒரு டிசிஷன் எடுத்தாலோ இல்லை ஒரு விஷயத்தில் இறங்கி பண்ணாலும் அது கரெக்டாக இருக்கும்? ஒரு சில நேரத்தில் நான் சொல்ல வரும்போது இல்லை நீங்கள் சும்மா இருங்க, இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரே ஹேண்டில் எடுத்து பண்ணுவார். அது சக்ஸஸாக பண்ணியிருக்காரு. அது வந்து அப்படியே விட்டீங்க. ஸோ அதுல இருந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இது வரைக்கும் எதுவுமே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் அப்பா மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது ஏதாவது இருக்கா? இருக்கும் சார், அவர் பார்த்தாலே தெரியும். அவரோட அனுபவம் தான் பாதி தான். நான் கரெக்ட், அவரோட அனுபவத்தில் பாதி தான். நம்ம படிப்பு எவ்வளோ, இப்போ நான்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரே ரூமில் தான் படுப்பேன் எல்லாருமே. நான் தம்பி தங்கச்சி எல்லோரும் ஒரே ரூமில் படுக்கும்போது என்னன்னா அப்பா வந்து காலைல 6 மணிக்கு ஃபோன் எடுத்தாருன்னா கிளம்புற வரைக்கும் ஃபோன் பேசிகிட்டே இருப்பார். அப்போல்லாம் மொபைல் கிடையாது, நார்மல் ஃபோன் தான். அப்போது எங்கள் அப்பாவை பார்க்க வருவாங்க கெஸ்ட்டெல்லாம். அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, உங்கள் பையன் பெரிய ஆள் ஆவானே, நல்லா பேசுவானே, என்னன்னா வேற எங்கேயும் ஸ்கூல் போவானா இது பண்ண உங்களை பார்த்துட்டே இருக்கிறான்ல, நீங்கள் பேசுறது கேட்டே இருக்கான்ல, அந்த அனுபவம் தான் எனக்கு பேச வைக்குது. சில இடத்துல டிப்ளமேட்டிக்காக பேசணும், சில இடத்துல கோபமாக பேசணும், சில இடத்துல பேசவே கூடாது. எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறோன்றதான் முக்கியம். ஆனால் இவரும் விஜய் சார் மாதிரி ரொம்ப அமைதியாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாருல்ல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து ரொம்ப ஜாலி டைப்பு. செட்டில் தெரியாது, விஜய் சார் ரொம்ப ஜாலி டைப்பு. அதாவது என்ன ரொம்ப ஃபன் பண்ணுவார். சச்சின் டைம்லலாம் என்கிட்ட அப்படி விளையாடுவார். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஒரு நாள் அப்படின்னு எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன், இந்த ஹீரோயின்ஸ்லாம் அவங்களுக்கு ப்ரைவசி தேவைன்னு எதிர்பார்ப்பேன். ஏன்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கபாலி எடுத்துகிட்டு இருக்கும்போது ரஜினி சாருக்கு மலேசியாவில் 5000 பேர் 6000 பேர் எப்படியா இருந்தாலும் அந்த கூட்டம் வந்துடும். ஸோ அவர் ப்ரைவசியே எல்லாம் ஃபீல் பண்ணுவார். ஃபீல் பண்ணுறதுன்றதை விட என்ன சொல்கிறதுனா, ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து காற்று வாங்க கூட முடியாது அவரால் ஃப்ரீயாக. என்ன பண்ணுவார், அதே மாதிரி ஓடுவார். ஜனங்களை பார்த்தா என்ன பண்ணுவார், ஓடி போய் நிற்பார். நான் சொல்லுவேன், சார் 5000 பேர் இருக்காங்க சார், கொஞ்சம் இருங்க சார், செக்யூரிட்டி கூட இல்லை, என் ஃபேன்ஸ் என்ன எதுவும் செய்ய மாட்டாங்க பரந்தாமன், கம்முனுங்க அப்படின்னு நேராக போய் கை கொடுப்பார். இதே விஜய் சார் பார்த்தீங்கன்னா அதே கேரக்டர் தான். என் ஃபேன்ஸ் எனக்கு எதுவும் போகணும், சிம்பிளிசிட்டி. என் ஃபேன்ஸால எனக்கு எந்த அவங்க தாங்க எனக்கு பாதுகாப்புன்னுவார். அவங்க தாங்க எனக்கு பாதுகாப்பு, என்ன அவங்கள மீறி என்கிட்ட யார் வர போகிறா, நீங்கள் கம்முனு இருக்க போகிறதா அப்படின்னு சிரிச்சுனே போயிடுவார்.
சரி 2 பேர்கிட்டயுமே அந்த ஒரு சிம்பிளிசிட்டி இருக்கும். விஜய் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஏதாவது பர்சனலாக பேசிட்டு இருப்பாங்க. ஏதாவது அவங்க ஷார்ட் நிறுத்தினா நான் பாட்டு ஒரு இடத்துல இருப்பேன், உட்காந்து எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பேன். என்ன பண்ணுவார், ஒரு வாட்டி என்ன பண்ணிருக்காரு, இவர் ஷார்ட் முடிச்சுட்டு நேரம் என்கிட்ட வராரு பிகினிங் ஸ்டேஜில், அந்த சச்சின் டைமில். சார் வராரு, அவரை போய் நம்ம எப்படி அவங்க உட்காரணுமே, ஒரு 3 சேர் 2 சேர் நமக்கு தான் இருந்தது. அப்போ வடிவேலு சாரும் தளபதியும் வராங்க, விஜய் சாரும் வராங்க. 2 பேரும் வரும்போது பார்த்துட்டு என்ன பண்ண, சார் அவங்க 2 பேர் வராங்க, இங்கே 2 சேர் தான் இருக்குது. ஏன்னா பசங்க அங்கேருந்து லைட்மேன் எடுத்துன்னு வரணும், அங்கேருந்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் எடுத்து வரணும்னா கண்டிப்பாக லேட் ஆகும். ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் தான் எடுப்பாங்க சேர்லாம், லேட் ஆகும். சரி இது நல்லா இருக்காது அப்படின்றக்க டக்குன்னு நான் எழுந்து நம்ம சேரை கொடுத்துட்டா நம்ம போயிடுவோம்னு சொல்லி நான் 4 அடி தள்ளி போகிறேன். அப்போது வடிவேலு பிறந்தானா கத்துறாரு. அங்கே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சின்ன வயசாக இருந்தால் கூட அண்ணன் தான் கூடுவாங்க. அது ஒரு இதுக்கு சார் என்ன இருங்கண்ணே நான் வரேன் இருங்கண்ணேன்னு ஓடியாராரு. என்ன சார் வந்து ஷார்ட் முடிச்சு நாங்கள் பக்கத்தில் தான் உட்காருவோம், எங்களை அங்கே 2 சேர் இருக்குது, உங்களை வெறுப்பேற்ற அவர் நடந்து வர்றாரு பாரு. நம்ம நடந்து கிட்ட போனோன்னே ஃபோன் எடுப்பார், பேசுவார், அப்படியே போயிடுவார் பாரு அப்படின்னு கரெக்டாக தம்பி சொன்ன மாதிரியே ஃபோன் எடுத்தீங்க, பேசுனீங்க, போயினே இருக்கிறீங்க. ஏன்னு நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம், உட்காருங்கண்ணேன்றாரு. சார் 2 சேர் தான் சார் இருக்குது, அங்கேருந்து எத்தனை வரணும், நான் பசங்க லேட் ஆகும், ஷார்ட் போயிட்டுருக்கு, அதனால தான் சார் உங்கள் 2 பேருக்கு சேர் விட்டு நான் மூவ் பண்ணேன். அதெல்லாம் இல்லை சார், நீங்களே பேசலாம் அப்படின்னு சொல்லி அப்படி அந்தளவு ஜாலியாக இருப்பாங்க. அந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்க வச்சுங்களேன், ரொம்ப பெருசாக இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை, வெரி சிம்பிள். ஜெய் சார் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆமாம்மா, ஷார்ட்டில் வந்து இன்னும் இருக்கோ அதுதான் சாப்பிடுவார். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். சூப்பர் சார். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஐ திங்க் ஃபாதர் அண்ட் சன் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதாவது என்னுடைய மூத்த மகன் பரந்தாமன், அவனுக்கு வந்து முதல் மகன், இவன் 2வது மகன். அவன் பேர் வந்து நித்ய சுப்பிரமணியம். என் பேர் லக்ஷ்மி நாராயணன். இவன் இப்போ கலாபிரபனுடைய முதல் மகன், இவன் 2வது பையன் சாகரிகா. ஓகே. சச்சின். உண்மையான பேர் சொல்லு. That's a real name? Seriously? No. Ritik Sai. ஓகே. பட் சார் நான் வரும்போதே கேட்கணும்னு நினைச்சேன். யூஸ்வலா ஒரு பல இன்டர்வியூல வந்து ஹோம் டூர் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்கோம் சார், நிறைய இன்டர்வியூலாம் எடுத்திருக்கோம். ஆனால் வீட்டுல வந்தோடனே யூஸ்வலாக அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்து ஏதாவது கொடுத்து நம்மளை வெல்கம் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு வார்ம் வெல்கம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் வச்சு வெல்கம் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் சோ ஸ்பெஷல் சார், சொல்லுங்க. அது வந்து 21 வருஷம் ஆயிடுச்சு அந்த இன்விடேஷன். அதாவது 2004 எண்டில் தான் அது பிரிண்டிங் பண்ணோம். 2005 ஷூட்டிங் ஆரம்பித்து 2005 ஏப்ரல் 14 படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அன்னைக்கு வந்து அது ஒரு பிரபலமாக பேசின இன்விடேஷன். இதுவரையில் யாரும் அந்த மாதிரி பண்ணதில்லை. பல கார்ப்பரேட் கம்பெனிலாம் வந்து இதை சாம்பிள் வாங்கி போய் அவங்களுடைய வீடு, அவங்களுடைய அலுவலகம் அதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு அமைஞ்சுது. அப்படி ஆரம்பித்த ஒரு விஷயம் தான். நீங்கள் போகும்போது அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதாவது அமுதஸ்வரமாக அது வற்றாமல் வந்துக்கினே இருக்கும் படங்கள். எஸ், அவர் சார் ப்ராமிஸ் பண்ண மாதிரி லாஸ்ட் இன்டர்வியூவில் நீங்கள் சொன்னீங்க சச்சின் வந்து நம்ம ரீரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னீங்க. ஸோ ஐ திங்க் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த படத்துக்காக திருப்பியும். பட் சச்சினோட நம்ம ஃபேமிலியும் வந்து ஒரு கனெக்ட் இருக்காமே சார், எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? நீங்கள் ஆரம்பிச்சிடுறீங்களா? சொல்லுங்கள், ஹவ் இஸ் இட் கனெக்டட்? மேம் ஆக்சுவலி பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நான் பயங்கரமான தளபதி வெறியன் பக்தன் அந்த மாதிரி சொல்லுவீங்களே அந்த மாதிரி. ஸோ தாத்தாக்கு எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா தாத்தா எனக்கு தெரிய ரிலீஸ் டேட் தாத்தா, துப்பாக்கி ரிலீஸ் டேட் தாத்தா, சச்சின் ரிலீஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா சச்சின் வேலை கடந்த ஒரு 5 மாசமாக போயிட்டு இருக்கு. ஆனால் நான் 1 வருஷமா இதுக்கு தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், தாத்தா பெருசாக பண்ணணும், தாத்தா பெருசாக பண்ணணும், தளபதி பார்த்து அப்படி நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா இப்போ இருக்கிற தளபதி பார்த்தீங்கன்னா அவர் தளபதி ரேஞ்சுக்கு வந்துட்டார். இது இளைய தளபதி, இதுதான் ஒரு சாமிங், ஒரு கியூட்டாக இருக்கும் இதெல்லாம். ஸோ இதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக, நாங்கள் சின்ன வயசுல இதெல்லாம் பார்த்து வளர்ந்தோம். இப்போ I'm 21னா ஐ வாஸ் அரௌண்ட் 3 years 4 years. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வாடி வாடி சாங்கு, வாவா என் தலைவா அதெல்லாம் போட்டு பயங்கர கூத்தாட்டம்லாம் போட்டுருப்போம். ஸோ இப்போ அது பயங்கரமாக எங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ திஸ் ஒன் இஸ் ரியலி ஸ்பெஷல் ஃபார் அஸ். ஃபார் யூ உங்களுக்கு ஒரு விதமான ஸ்பெஷல்னா இங்கே இவருக்கு வேற மாதிரி ஸ்பெஷல் மூமெண்ட்டாக நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டெல் மீ. ஆமாம், ஆக்சுவலி எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் மாதிரி இருந்திருக்கு சச்சின் படத்தோட. சொல்லப்போனால் சச்சின் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 5 days முன்னாடி தான் வாஸ் born on April 9, 2005 April 14 அன்னைக்கு சச்சின் வாஸ் ரிலீஸ். ஸோ எனக்கும் சச்சின் மூவிக்கும் சேம் ஏஜ் மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் கிடச்சிச்சு. தாத்தா வந்து ப்ரிவியூ மாதிரி கூப்பிட்டாரு படத்தை பார்க்குறதுக்கு. தளபதியை மாசாக பார்த்துருக்கோம், கிளாஸாக அவ்வளோ ஒரு ரொமான்டிக்காக ஒரு ஹீரோவாக பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு எக்ஸ்ட்ரானரி வைபாக இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. ஸோ திஸ் இஸ் மை கனெக்ட் வித் சச்சின் மூவி. அண்ட் ஆல் ஐ திங்க் எல்லாருமே இப்போ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல ரிலீஸ்க்கு இல்லையா?
என்ன ஃபர்ஸ்ட் சார் நீங்க எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா? நான் வெயிட்டிங்னா எப்பவுமே யார மாதிரி ஒரு பயங்கர ஒரு வைபாவே இருக்காரு. ஆமா, தாத்தா மாதிரி. தாத்தா மாதிரி தான். எப்படி சொல்றீங்க? இல்ல தாத்தா எப்பவுமே ரொம்ப அமைதியா தான் நாங்க பாத்துருக்கோம். வீட்ல வந்து பாருங்க எப்பவுமே ஆக்டிவான பர்சன். இந்த படம் வந்து காப்பி ரெடி ஆயிடுச்சு, டிஜிட்டல் பண்ணி சவுண்டு பண்ணி கம்ப்ளீட் என்னென்ன பண்ணணுமோ பண்ணி சென்சார் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரிவியூ பார்க்கும்போது பேர பசங்களோட பார்க்கணுன்னு தான் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போனேன். ஏன்னா அவ்வளோ வெறியன் இவங்க. அதனால் இவங்க உட்கார வச்சு பார்க்கும்போது இவன் இந்த ரைட்லேயுமே லெஃப்ட்லேயுமே அப்படி என்ஜாய் பண்ணானுங்க. அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததா? How was it? பிகாஸ் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படமாக இருந்தாலும் எப்போவுமே வந்து அந்த எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும். இப்போ தாத்தா சொன்ன மாதிரி லைக் யூனோ இட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். அது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ how was it to sit and watch ப்ரிவ்யூ ஷோவாக? எக்ஸாக்ட்லி மேம். ஏன்னா இப்போ வர மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு கண்டென்ட்டோட வரும். சச்சின் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபீல் குட் ஃபிலிம். ஸோ தளபதி ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா கையென்ற சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. சச்சின் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். அதாவது அவரோட பர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஹிஸ் கரியர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவேன் ஆஸ் அ விஜய் ஃபேன். ஏன்னா ரொம்ப க்யூட்டாக நேச்சுரலாக, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வடிவேல் சரோட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். போதும் ஐயா சமீன்வார். அந்த ஜூஸ் கொடுக்குற சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஒரு டான்ஸ் போடுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு எந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த ஷேடே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்யூட்டாக ஸ்டைலிஷாக, அது வேற ஒரு இளையதளபதி அது. ஸோ அதெல்லாம் பார்த்து இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா பயங்கரமாக இருக்குப்பா இதெல்லாம் இப்போ பண்ணால் ஃபேன்ஸ்லாம் கொண்டாடுவாங்க, தேட்டரே கலகலன்னு இருக்கும்ன்றதுனால தான் அந்த இதுவே ஒரு தாட் வந்தது. அஃப்கோர்ஸ் அந்த பார்க்கறதுக்கு முன்னாடியே தெரியும், பட் அந்த ரிவ்யூ பார்த்துட்டு அப்புறம் அவ்வளோதான், இது பயங்கர ஒரு வேட்டை பிளாஸ்ட் தான் அப்படின்ற. நிறைய வாட்டி கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒன்று தான், ஒரு 2 days தான் ஃப்ரீயாக எங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். 2 days ஃபுல்லாக எங்களுக்காக, நடுவில் ஒர்க் போயிட்டு வர்றது, ஃபோன்ஸில் பேசுறது இல்லாமல் ஒரு 2 days எங்களுக்காக. கண்டிப்பாக நடக்கும், உறுதியாக நடக்கும். இது எவ்வளவு நாளா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நான் ஒரு 4-5 வருஷமா கேட்டேன். சார் கண்டிப்பாக 4-5 இயர்ஸா கேக்குறாரா சார்? என்ன சார்? கண்டிப்பாக பண்ணுறேன். கண்டிப்பா. ஓகே ஓகே. சின்ஸ் இட்ஸ் அபவுட் சச்சின் ரிலீஸ்னால தளபதி பற்றியே ஒன்று கேட்கணுன்னு இருக்கு. தளபதியோட 3 படம் பண்ணியிருக்கீங்க தாத்தா, சச்சின், துப்பாக்கி, தெரி. அதில் உங்களுக்கு தளபதி மேலே ரொம்ப ரொம்ப மெமரபிள் மூமெண்ட், அவரோட ரொம்ப பாசமான இழுத்த மூமெண்ட்னா அது என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா அப்பா நிறைய சொல்லிக்கிறாரு தளபதி பற்றி, அவரோட ரொம்ப ஊட்டியில் பழகினதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு அவரை பற்றி. உங்களோட என்ன அதுன்னு சொன்னால் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு வார பத்திரிக்கை, குமுதம் வார பத்திரிக்கையில் வந்து அவரை வந்து கூப்பிட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்க சொல்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு, அந்த மீட்டிங்க்கு நானும் போயிருக்கேன். அப்போது அவர் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி தானு சாரை பற்றி நான் சொல்லணுன்னா எங்கள் அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானமாக நான் தானு சாரை நினைக்கிறேன். இது வந்து இதுதான் எனக்கு 100 படத்துடைய கால்ஷீட் கிடச்ச மாதிரி. அது எந்த அளவுக்கு நம்ம நடந்திருந்தால் அந்த மாதிரி வார்த்தை வரோன்றது ரொம்ப ரொம்ப பிரியமாக இருக்கும். சில நேரங்களில் வந்து நான் நிறைய விளம்பரம் பண்ணும்போது மெசேஜ் அனுப்போம், சார் என்னெல்லாம் அப்படிலாம் ரொம்ப ஜாஸ்தி புகழ்ந்துலாம் நீங்கள் வார்த்தைகள் போடாதீங்க, எனக்கு வந்து சங்கடமாக இருக்குதுன்னா. ஆனால் அன்றைக்கெல்லாம் நான் என்னென்ன வார்த்தைகள் எழுதினனோ அதெல்லாம் இன்றைக்கி நடந்துன்னு வருது. கவிஞன் வாக்கு பொய்த்ததில்லைன்ற மாதிரி நான் சொன்ன சொல்லி எதுவும் வந்து பொச்சதில்லை. அது ஒரு ஹாப்பி. இப்போ அவரை பார்த்து அதை கேட்கணும். நீங்கள் மெசேஜ் போட்டு இதெல்லாம் போடாதீங்கன்னு சொன்னேன் தம்பி. அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டும் தாத்தா கிட்ட இருக்கு. ஏன் தாத்தா நீங்க எந்த ஆட்லயும் நடிக்கலையே தாத்தா? ஒரு ஆட்லயும் நடிக்கலையே தாத்தா, ஏன் தாத்தா? இல்லை, நான் யாரில் நடிச்சிருக்கேன்னா, அப்புறம் கமல் சாரோட மகளிர் மட்டத்தில் நடிச்சிருக்கேன். தாத்தா ஆடு தாத்தா, ஆடு விளம்பரமா? அதை ஏன் தாத்தா நீங்க ஒரு அதுக்கு எனக்கு ஐடியா இல்லைடா. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Prithvi Women's Innerwear, your perfect partner.